வெளியில உட்கார்ந்து நாங்க இந்த ஆராதனை எல்லாம் கேட்டு இருக்கும் போது அந்த இந்த வார்த்தையை தந்தார். பாருங்க, என் பிள்ளைங்க நெருக்கத்துல உட்கார்ந்து ஆராதிக்கிறாங்க. நீ போய் சொல்லு அவங்களுக்கு, சீக்கிரத்திலே ஒரு விசாலத்தை உண்டு பண்ண போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளில் எங்களை அழைப்பு கொடுத்ததான சபையின் போதகருக்காகவும் எங்களை அன்பாய் நேசிக்கிற பாஸ்டர் மோவின் ஐயாக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். குடும்பங்களை நான் வாழ்த்துகிறேன். சபையின் சார்பாய், எங்கள் ஊழியத்தின் சார்பாய், எங்கள் குடும்பத்தின் சார்பாய் தெய்வ ஊழியர்களையும் இங்க வந்திருக்கிற விசுவாச குடும்பங்களையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களை இன்னும் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக பெரிய பெரிய திருச்சபைகள்லாம் இப்படிப்பட்ட ஜெபங்கள்லாம் நடத்துறது இல்லை. ஆமென். ஆமா, 7 மணி நேரம் ஆண்டவர் பாதத்துல சமூகத்துல உட்காரணுமா? எப்படி அது? அவங்க சபைக்கு வருகிற ஜனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வசதி படைத்தவர்களை அவங்கள கூப்பிட்டு வந்து 7 மணி நேரம் உட்கார வைக்கிறதுன்றது பெரிய சவாலான ஒரு காரியம். அதனால அப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் இன்றைக்கு நிறைய பெரிய பெரிய சபைகள்ல செய்யறது இல்ல. ஆனா இப்படிப்பட்ட சின்ன கூட்டங்களில நம்ம இணைந்து ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கு தேசங்களை அசைத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நீங்க இந்த நெருக்கத்துல இருந்து இந்த 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 நாளை வீணடிக்காம ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து ஜெபித்த எல்லா ஜெபங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு மகிமையான கிரியைகளை உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைய சொல்றாரு பாருங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிதா இருக்கிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நெருக்கத்துல வந்து ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளே, அன்பு சபையே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆக கடவது. ஹல்லேலூயா. என்னென்ன நோக்கத்தோடு, விருப்பத்தோடு, விண்ணப்பங்களோடு, வேண்டுதலோடு இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்துல உபவாசத்தோடு இந்த 7 மணி நேரம் நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, அந்த கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற வண்ணமாய் அவர் பார்க்கிறவர் அல்ல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால உங்க உள்ளத்தின் வேண்டுதல்கள்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. இந்த காரியத்தை ஆண்டவர் யாருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கானானிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த கானானிய ஸ்திரீ தேவனுக்கு இவர்கள் கானானியர்கள், அந்நியர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க. அவர்களை பார்த்து அதுல இருந்து வந்த ஒரு பெண்ணை குறித்து அவளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்களோட விருப்பம் என்ன? அவங்களுடைய விருப்பம் என்ன? எதற்காக அவங்க ஆண்டவரை பின்தொடர்ந்து வந்தாங்க? எதற்காக ஆண்டவர் அவங்க கூப்பிட்டாங்க? எதற்கு ஆண்டவர் அவங்கள சில வேலைகளில அவங்கள ஆண்டவர் அற்பமாய் பேசின போதிலும் கூட அவங்க ஆண்டவர் பின்னாடியே வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுது, அவளுடைய மகள் கொடிய பிசாசினால பிடிப்பட்டவளா இருக்கிறாள். அந்த மகளுக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த ஸ்திரீயானவள் ஆண்டவருக்கு பின்னாடியே வந்தாளாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவளுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். தொடர்ந்து அவரை பின்பற்றி அவள் கூப்பிட்டார். அவளை தொடர்ந்து ஆண்டவரை தொடர்ந்து கொண்டே போய், இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரே, இதை நீங்க கொடுக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன்னு சொல்லி அவரை பின்பற்றி கொண்டே அவள் கடந்து போனார். அவள் விரும்பின காரியத்தை கர்த்தர் அவளுக்கு நிறைவேற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட இந்த வருஷம் பிறந்த உடனே நிறைய விருப்பங்கள் நமக்கு இருக்கும். இந்த வருஷம் எப்படியாவது வீடை கட்டி முடிச்சிடணும், இந்த வருஷம் எப்படியாவது பிள்ளைங்களுக்கு திருமண காரியங்களை செஞ்சிடணும், இந்த வருஷம் எப்படியாவது இதை செய்யணும் அதை செய்யணும், பல கனவுகளோடு, ஏக்கங்களோடு, விருப்பங்களோடு இந்த வருடத்தை நம்ம தொடங்கி இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயத்தின் விருப்பங்களை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துல, இந்த சபையை குறித்து ஊழியக்காரர்களுக்கு இருக்கிற பாரங்கள், விருப்பங்களை கர்த்தர் இந்த ஆண்டு நிச்சயமாய் நிறைவேற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுது. பாருங்க, இதுல ஒரு ரகசியம் என்னன்னா, அந்த ஸ்திரீ விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போது, ஒரு நியாயமான விருப்பமாய் அந்த விருப்பம் இருந்தது. ஹல்லேலூயா. அவள் வேற ஒரு காரியம், உலக காரியத்துல எல்லாம் விரும்பி கேட்கல.
எனக்கு ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே அப்படிலாம் சொல்லி அவ கேட்கல. அவளோட காரணம் நியாயமானதா இருந்தது. என் பிள்ளை பிசாசினால கொடிய வேதனைப்பட்டு நாளாய், அதுல இருந்து நீங்க ஒரு விடுதலை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றி போனாள். அந்த 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 காரியம், அந்த குறிப்பு, அந்த விண்ணப்பம் ஆண்டவருடைய பார்வைக்கு நியாயமானதாய் காணப்பட்டதுனால கர்த்தர் அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம் வந்துச்சு. என்ன விருப்பம்? வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம். ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவிலே வாசமாய் இருக்கிறதே என்றான். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள ஒரு பெரிய விருப்பம் வந்துருச்சு. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பெட்டி திரை சீலைகளுக்கு நடுவுல இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல கேதுரு மரத்துல ஒரு நல்ல வீட்டை தந்து ஆசீர்வாதமான இடத்துல வச்சிருக்கிறாரு. என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ஆண்டவர் இன்னைக்கு என்னை சுகமாய் தங்க பண்ணி இருக்கிறாரு. ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரை சிலைகளுக்கு நடுவில் இருக்குது. எனக்கு ஒரு ஆசை ஆண்டவரே, இந்த உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதுக்கு ஒரு ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்ட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விருப்பத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த விருப்பம் தேவனுக்கு உகந்த ஒரு விருப்பமா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நியாயமான விருப்பம் தானே? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தாவீதோட விருப்பம் நியாயமானது தானே? நம்ம எல்லாம் இன்னைக்கு நல்ல சுகபோகமா வீட்டுல இருக்கிறோம். நமக்கு நல்ல தாராளமான வீடு வாசல்களை கர்த்தர் தந்து இருக்கிறாரு. ஆனா என்னைக்காவது வீடு வாசல் இல்லாதவங்களை நம்ம நினைச்சிருப்போமா? அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு தனக்கு எல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்த உடனே ஆண்டவர் அவர் மறந்து போகல. அவருக்கு எல்லா நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்த பிறகு ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டி திரைசீலைகளுக்கு நடுவுல இருக்குதே அப்படின்ற ஒரு பாரம், அது நிமித்தமாய் ஒரு ஆலயத்தை கர்த்தருக்கென்று கட்டணும்ன்ற வாஞ்சையும் விருப்பமும் தாவீதுக்குள்ள வந்து இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் பெருகும் போது ஆண்டவரை தேடுற நேரம் குறைஞ்சிருது. அல்லேலூயா. இப்ப வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நன்மைகள் பெருகும் போது ஆண்டவரை தேடுற நேரங்கள், நாட்கள் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. சபைக்கு வருது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைஞ்சு போகுது. உபவாசம் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடுது. அல்லேலூயா. 3 வேளை சாப்பாடே இல்லாத போது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி ஒரே ஒரு கஞ்சி கூட குடிச்சிட்டு சந்தோஷமா சமாதானமா மன நிறைவா இருந்த நாட்கள் எல்லாம் உண்டு. இன்னைக்கு 4 வேளை சாப்பிட்டு இருந்தாலும் உபவாசம் இருக்க முடியல. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு நன்மை செய்த உடனே, ஆசீர்வாதம் வந்த உடனே, மேன்மை வந்த உடனே கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடும். நான் எப்பவுமே எங்க சபையில சொல்லுவேன், நீ சும்மா இருக்கும் போது இவங்க அதை பேசுனாங்க, இதை பேசுனாங்க, இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க, இதெல்லாம் நினைக்க கூடாது. கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செய்தார் அதை நினைச்சு பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நினைச்சாலே போதும், மத்தவங்க பேசுறதுலாம் நமக்கு தோணவே தோணாது. என் ஆண்டவர் என்னை எப்படி எல்லாம் நடத்துறாரு, நான் எப்படி இருந்தேன், எங்க இருந்தேன், என்னை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்களப்பா. இதை ஒரு தேவ பிள்ளைங்க நினைக்க ஆரம்பிச்சுட்டாலே கர்த்தர் இன்னும் நன்மைகளை செய்து நம்ம உயர்த்தி கொண்டே போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்குள்ள இருந்த அந்த விருப்பம், கர்த்தருக்கென்று ஒரு ஆலயத்தை நான் கட்டணும், கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டி இந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஆலயத்துக்கு அந்த ஆலயத்துல போய் வைக்க வேண்டும் என்ற அந்த விருப்பத்தை கர்த்தர் பார்த்தாரு. உடனே ஆண்டவர் அதே நார்த்தான் தீர்க்கதரிசி மூலமாய் பேசுறாரு. 12:16 வாசிக்கலாம். இல்ல, 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு ரத்த பிறப்பாகிய உன் சந்ததியை எழுப்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 16 உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல்ல சொன்னார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்றாரு. இந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. நீ அந்த ஆலயத்தை கட்ட முடியாது, ஆனா உனக்கு பின்பாக வருகிற உன்னுடைய மகனை வைத்து நான் அந்த ஆலயத்தை நான் கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் உடனே அதற்கு பதில் தந்து அவனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது அதற்காக அநேக காரியங்களை சேர்த்து வைத்து தன் மகனிடத்துல கொடுக்கிறாரு. இது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. இனில
இருந்தே நீங்க இங்க சபையில இருக்கிறவங்க எல்லாம் ஒரு விசாலமான ஆலயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரணும்னு சேர்த்து வைங்க. ஹல்லேலூயா. சேமிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க சேர்க்கிறது ஏதோ ஊழியக்காரர் கொடுக்கிறதுக்காக, ஐயோ ஊழியக்காரர் சேர்த்து வச்சு கொடுத்து அவர் பெருசா கட்டி இப்படிலாம் நினைச்சு சேர்க்க கூடாது. நான் அந்த சபையில போய் ஆராதிக்க போறேன், கர்த்தர் எங்களுக்கு பெரிய சபையை கொடுத்திருக்கிறார், ஆவிக்குரிய கண்களில் அதை பார்த்து நீங்க விசுவாசத்தோடு கர்த்தருக்காக காணிக்கைகளை சேமித்து வைங்க, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல நீங்க பார்க்கணும், அந்த விசுவாச கண்கள்ல பார்க்கணும். ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஆலயத்தை தந்திருக்கிறாரு, அங்க நின்னு நீங்க ஆராதிக்கிறீங்க. இன்னைக்கு இந்த நெருக்கத்துல இல்ல, இன்னும் விசாலத்துல இன்னும் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் இந்த சபையில கொண்டு வர்றது, இதெல்லாம் விசுவாச கண்கள்ல பார்த்து ஆலயத்துக்கென்று நீங்க காணிக்கைகளை சேமித்து வைத்து நீங்க வச்சுக்க கூடாது, ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். பாருங்க, தாவீதோட இந்த மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றி ராஜாவா இருந்த போதிலும் ஆலயம் கட்டுவதற்கான எல்லா காரியங்களை சேமித்து வைத்து அவன் தன்னுடைய பிள்ளை இடத்துல கொடுக்கும் போது அதை அவன் ஒழுங்கும் கிரமமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். சரி, தாவீதுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு மன விருப்பமா அப்படின்னு கேட்டா, அவனுக்குள்ள இருந்த அதே சுபாவம் அவனுடைய மகனாகிய சாலமோனுக்குள்ளேயும் காணப்படுகிறது. வாசிக்கலாம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். தகப்பனாகிய தாவீது ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே, நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையா இருக்கிறேன். நீ தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாதமான திரளான ஜனங்களாகிய ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உங்கள் ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி தாவீது சாலமோன் அவருடைய விருப்பத்தை ஆண்டவருக்கு தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒரு ராஜாவாயிட்டேன், ராஜாவோட பிள்ளை ஆயிட்டேன் அப்படிலாம் அவர் சொல்லல. அப்பா, இந்த ஜனங்களை என் தகப்பனுக்கு அடுத்தது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த விருப்பம் ஆண்டவருக்கு பிரியமானதா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை இந்த உலகத்துல வேற யாருக்குமே இல்லையா. வேதத்துல சொல்லி, இதுக்கு முன்பாக இருந்த ராஜாக்களுக்கும் சாலமோனுக்கு பின்பாக வருகிற மற்ற ராஜாக்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷமான ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு தந்தார். ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவர் விரும்புகிற காரியம் தேவனுக்கு பிரியமா இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப பாயிண்ட் என்னன்னா, ஆண்டவர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றுவார் நிச்சயமா. ஆனா நம்ம விருப்பம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளோட விருப்பம் என்னன்னா, சொல்லவா, நான் விரும்புகிற அவரை தான் கல்யாணம் பண்ணணும். அது ஆண்டவருக்கு சித்தம் இல்லைன்னா ஒரு நாள் ஆண்டவர் அதை நிறைவேற்ற மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான ஒரு மகன் எனக்கு தாங்க ஆண்டவர், உமக்கு விருப்பமானவர் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கதான் எங்க வீட்டுக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது போல நீங்க கேட்கணும், நான் விரும்புறதவ தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக நான் பாஸ்டிங் போட்டாலும் முட்டுனாலும் மோதுனாலும் கிடைக்காது. அம்மா நிறைய அனுபவமா தெரியல, அம்மா சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குன்னு இருக்கிற விருப்பம் அது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். இததான் சபை உணர்ந்து கொள்ளணும். இது மற்றவங்க எல்லாரும் விரும்புகிறத கர்த்தர் நிச்சயமா தருவாரு. ஆனா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், தேவனால் அழைத்து கொண்டு வரப்பட்ட பிள்ளைகளோட விருப்பம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தாவீது சாலமோனை விரும்பினது கர்த்தருக்கு பிரியமா இருந்தது, கர்த்தர் அதை நிறைவேற்றினார். இன்னைக்கு நம்முடைய விருப்பம் எல்லாம் எப்படி இருக்குது? உலக காரியங்களை தான் விரும்புறோம் இல்ல? இன்னைக்கு இந்த வருஷம் எத்தனை பேரு இப்படி விரும்புனீங்க? நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் விரும்புனீங்க, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், இதெல்லாம் விரும்பி இருப்போம் நிச்சயமா. இந்த வருஷம் உலக காரியத்தை விட்டுட்டு ஆவிக்குரிய ஜீவியத்துல நான் 6 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், எத்தனை பேர் விரும்புனீங்க? நான் 3 நாளாவது புசியாம குடியாம உபவாசம் இருக்கணும், யாருன்னா விரும்புனீங்களா? டீ குச்சிட்டு உபவாசம் இருக்குது இல்ல, குழம்பெல்லாம் நக்கி பார்த்துட்டு உபவாசம் இல்ல. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட விருப்பத்தை யாருன்னா நம்ம சொல்லியிருப்போம் ஆண்டவர்கிட்ட? சொல்லல. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நீ விரும்புகிறது கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும்.
இந்த வருஷம் உங்க விருப்பம் எல்லாம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அப்படி என்ன பெருசா விரும்பணும்னு ஆண்டவர் நினைக்கிறார் தெரியுமா? அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்புல நான் நிக்கணும் ஆண்டவரே. என்ன போல வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க, அவங்கள ரட்சிக்கணும். இப்படிப்பட்ட விருப்பம் உங்களுக்குள்ள நிச்சயமா எழும்புதுன்னா உங்களை 6 மணி நேரம் கர்த்தர் உட்கார வைப்பார் ஜெபத்துல. 3 நாள் புசியாம குடியாம உங்களை உபவாசம் இருக்க என் ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு 7 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபித்து இருக்கிறோம். எத்தனை பேர் இப்படிப்பட்ட விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லி இருக்கிறீங்க? நான் இந்த வருஷத்துல உமக்காக நிறைய ஓடணும் ஆண்டவரே. இந்த வருஷம் நாங்க உமக்காக நிறைய ஊழியம் செய்யணும்ப்பா. நான் அப்படிதான் ஜெபம் பண்ணேன். இந்த வருஷம் நாங்க உமக்காக நிறைய குடும்பமா ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. நிறைய ஊழியங்களுக்கு எங்களை கொண்டு போய் பயன்படுத்துங்க. முதல் நாள் ஜனவரி 1ஆம் தேதி கர்த்தர் எங்களை கொண்டு போய் பயன்படுத்தினார். அன்னைக்கும் சொல்றேன், இந்த நாள் மட்டும் இல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நாங்க உமக்காக குடும்பமாய் போய் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இந்த விருப்பத்தை எங்களுக்கு நிறைவேற்றுங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்க சர்ச்சில் யூத் மீட்டிங், ஒரு 80 பிள்ளைங்க 100 பேர்கிட்ட வந்திருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் எவ்வளவு ஒரு காரியத்தை செய்தார் தெரியுமா? மகிமையாய் கர்த்தர் அந்த கூட்டத்தை நடத்தி கொடுத்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவைகள்லாம் அற்புதமா கர்த்தர் சந்திச்சாரு. எங்களை எடுத்து பயன்படுத்தினாரு. ஊழியர்களை கர்த்தர் கொண்டு வந்தார், பயன்படுத்தினாரு. அநேக பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கூட கடந்து போனாங்க. ஹல்லேலூயா. அதற்காக மிகுந்த பாரத்தோடு நாங்க ஜெபித்தோம். கர்த்தர் பெரிய காரியங்களை இதுல செய்தார். ஹல்லேலூயா. நம்ம வாஞ்சையெல்லாம் இப்படி மாறணும். இந்த வாஞ்சை ஊழியர் செய்கிறவர்களுக்கு, ஊழியக்காருக்கு, சபையில இருக்கிற சபையை நடத்துற ஊழியர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மள வேதம் சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டாராம். எதுக்கு? உன்னதரோட ஆசையை நிறைவேற்றத்துக்கு, உலக ஆசையை நிறைவேற்றத்துக்காக இல்ல. ஹல்லேலூயா. இந்த வருஷம் நீங்க உன்னதரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு சபையாய் இந்த சபை மாறட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை ஒரு ஸ்திரீ வேதத்துல செய்திருக்கிறாங்க. அவங்க நிலைமை என்ன ஆனதுன்னு மட்டும் நம்ம தியானித்து முடிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 7 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் மனைவியாக யேசேபல் அவனை நோக்கி, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் ராஜபாரம் பண்ணுகிறாய் அல்லவா? எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். 13 வாசிக்கலாம். அப்பொழுது பேலியாளின் மக்களாகிய 2 பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து, நாபோத் தேவனையும் ராஜாவையும் தூஷித்தான் என்று ஜனத்திற்கு முன்பாக அவன் மேல் சாட்சி சொன்னார்கள். அதற்கு பின்பு அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லெறிந்து. ஆமென். போதும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் விரும்புறார், அதன் மேல ஆசைப்படுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொருத்தருடைய இடத்தை, இன்னொருத்தருடைய சொத்தை, இன்னொருத்தருடைய காரியத்தை இந்த ஆகாப் விரும்புறாரு. என்ன, எதற்காக அவர் விரும்புறாரு? நான் ராஜாவா தான். அவன் மனைவி சொல்றா பாரு, நீ ராஜா, நீ விரும்புனா அது உனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீ எதுக்கு பயப்படுற? நான் உனக்கு அதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்றான். இன்னைக்கு பெண்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய பெண்கள் விசேஷமா அப்படிப்பட்ட காரியங்களில கவனமாய் நம்ம காணப்படணும். ஹல்லேலூயா. பாருங்க, அவ விருப்பம், அவன் அதை விரும்பினான்னு சொல்றதை விட, ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியத்தை நம்ம விரும்புறோம்னா அது விருப்பம் இல்ல, அது விருப்பம் இச்சையாய் மாறுது. அவன் அந்த தோட்டத்தை, அந்த இடத்தை விரும்பல,